அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பெருமை, குறள் எண் 976. சிறியோர் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை பேணிக்கொள்வேம் என்னும் நோக்கு. பெரிய மனிதர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிய மனிதர்களுடைய உணர்ச்சிகளில் இல்லை. There is no feeling in the mind of the small people to worship the great people. ஏன் பெரிய மனிதர்களை போய் நம்ம பேணி காக்கணும்? பெரிய மனிதர்களை பேணி காப்பது என்றால் என்ன? பெரிய மனிதர்கள் என்றால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் இருக்கலாம். பெரியாரை பிழையாமை அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே ஐயன் கொடுத்திருக்காரு. பெரியாரை நம்ம பெரியவர்களை நம்ம தவறாக நடத்தக்கூடாது, அவர்களை பிழைத்து கொள்ளக்கூடாது, பிழை செய்து விடக்கூடாது, அவர்களை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு அதிகாரத்தையே கொடுத்திருக்கார். அதில் ஒரு அற்புதமான குறளையும் கொடுத்திருக்கார், ஆகச்சிறந்த வலிமையும் கொடுத்துருக்கார். அதை நீங்கள் வீட்டு படமாக படித்து பாருங்கள். அப்படிப்பட்ட வலிமை மிக்க பெரியாரை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெரிய மனிதர்கள், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, மூத்தோர், இவங்க எல்லாத்தையும் போற்றி பாதுகாக்கணும். நாட்டில் உள்ள பெரிய மனிதர்கள், அவர்களையும் போற்றி பாதுகாக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெரிய மனிதர்களை போற்றி பாதுகாத்தல் என்றால் அவர்கள் வயது என்பது அவர்களுடைய அனுபவம். அந்த அனுபவத்தில் நாம் இன்று சந்திக்கக்கூடிய பல சிக்கல்களை அவர்களும் ஏற்கனவே சந்தித்து வந்திருப்பார்கள். அதற்கான தீர்வுகளையும் அவர்கள் கண்டிருப்பார்கள். அந்த தீர்வுகளையும் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு நம் சிக்கலை அந்த தீர்விலிருந்து நாம் நீக்கிவிடுவது என்பது ஒரு முறை. அல்லது அதைவிட சிறந்த முறை நமக்கு இருக்கிறதா என்று ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்வது இன்னொரு முறை. எப்படியாயினும் பெரியோரிடம் ஆலோசனை கேட்டு அவர்கள் சொல்லும் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நாம் நடக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இதில் போற்றி பாதுகாத்தல் அப்படிங்கிறது. முதியோர் இல்லத்தில் போய் விட்டுறதில்லை, வீட்டிலேயே வச்சு அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களை நாம் பாதுகாப்பதுங்கிறது தான் பேணிக்குழல் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட பேணுதல் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டு உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை. ஆனால் இந்த பேணுதல் என்பது அந்த வீட்டில் உள்ள சிறிய வயதினருக்கு உணர்ச்சியுள் இருக்க வேண்டும். அந்த ஒரு ஒரு உணர்ச்சியிலேயே இவங்க நம்ம அப்பா, இவங்க அம்மா, இவங்க மாமனார், இவங்க மாமியார், இவங்க தாத்தா பாட்டி என்று, அண்ணன் அண்ணி என்று அந்த மரியாதை மனதில் இருந்தால் அவர்களிடம் நாம் சென்று அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து ஆலோசனை கேட்போம். அதை பெற்று நாம் அதை உபயோகப்படுத்தினால் நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ பெருமைப்படக்கூடிய பல செயல்களை நம்மால் செய்ய முடியும். அதனால தான் பெருமைங்கிற அதிகாரத்துக்கு கீழே இந்த குறளை ஐயன் வச்சிருக்கார். பெரியாரை பிழையாமையில் வைக்காமல் பெருமைக்கு கீழே வச்சிருக்கார். இது நாட்டில் உள்ள பெரியவர்கள். நாட்டில் உள்ள பெரியவர்களுக்கு எப்படி நம்ம போற்றி பாதுகாக்கணும்? மிகப்பெரிய துறவிகள் போல் வாழ்ந்த தலைவர்கள் பலர் இருக்காங்க. அந்த தலைவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து, தகுந்த வாழ்வாதாரங்களை கொடுத்து, ஏன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு காசும் இருக்காது, அவங்க ஊழல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க தகுந்த வாழ்வாதாரங்களை கொடுத்து அவர்களை போற்றி பாதுகாக்கிறது ஒன்று. இருக்கும் பொழுதும் இறந்த பொழுதும் அவர்களுடைய கொள்கையை நாம் கடைப்பிடித்து அந்த நெறிப்படி வாழ்தல் என்பதும் ஒரு பேணிக்குழல் தான். பாரதியார் இறந்தபோது அவரை யாருங்க மதிச்சா? 20 பேர் தான் அந்த இறுதி ஊர்வலத்துக்கே போனவங்க. ஆனால் இன்று நாள்தோறும் பாரதியாரை கோடிக்கணக்கான மக்கள் நினைக்கிறார்கள். அப்போ வாழ்ந்தபோது பாரதியார் போற்றி பாதுகாக்கப்பட்டதை விட, அவர் பேணப்பட்டதை விட இப்பொழுதும் இனிவரும் காலங்களிலும் பாரதியார் பேணப்படுவதுங்கிறது மிக மிக அதிகம். இதுதான் சரியான பேணுதல். அடுத்தது, தலைவர்களுக்கு சிலை வைக்கிறோம், நினைவிடம் கட்டுறோம். அதனாலலாம் என்ன பயன்? பல சிலைகளில் பார்த்தீங்கன்னா காக்கா போய் எச்சமிட்டுட்டு வருது. சில பேர் சிலையை போய் உடைக்கிறாங்க, சில பேர் சிலைக்கு வண்ணம் பூசுகிறாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்ட வண்ணத்தை. அது அந்த தலைவர்களை, அவர்களுடைய கொள்கைகளை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அப்போது அந்த சிலைகள் வச்சா மட்டும் போதாது, அந்த சிலைகளையும் பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அதனால தான் பல சிலைகள் கூண்டுக்குள்ளே இருக்குது. உயிரோடு இருக்கும்போதும் அவங்க ஜெயிலில் இருந்தாங்க, சிறைச்சாலையில். இறந்த பிறகு சிலையாக இருக்கும் பொழுதும் அவங்க சிறைச்சாலையில் இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? மக்களினுடைய மனநிலை. யார் ஒருவர் மாற்று கருத்து கொண்டவராக இருந்தாலும் அதுக்காக அவரை போய் வன்முறை செய்து நாம் சரி செய்ய முடியாது. இப்போ ஒரு தலைவருடைய கருத்து நமக்கு பிடிக்கல, அதுக்காக அந்த தலைவருடைய சிலையை போய் உடைச்சோம்னா நம்மளை போல் முட்டாள் யாராவது இருப்பாங்களா சொல்லுங்கள்? நீ பிடிக்கலன்னா வேற கருத்து உனக்கு என்னவோ பிடிக்குதோ அதை நடத்திட்டு போ, அதை ஏற்றுக்கொண்டு செல். அந்த சிலையை மதிக்க வேண்டிய கட்டாயம் சமுதாயத்திற்கு உண்டு, மக்களுக்கு உண்டு.
அதைவிட முக்கியம் அவர்களுடைய கொள்கைகளை நாம் போற்றி பாதுகாப்பது. அவங்க சொன்ன கொள்கையெல்லாம் அவங்களோட போயிடுச்சு அப்படின்னு இல்லாமல் அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இப்படிப்பட்ட விஷயங்களை சின்ன புத்தி உள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதிக்க மாட்டார்கள், நாட்டில் உள்ள பெரியவர்களை போற்றி பாதுகாக்க மாட்டார்கள், அவர்கள் கொள்கைகளை கடைப்பிடிக்க மாட்டார்கள், அவர்களிடம் ஆலோசனை கேட்க மாட்டார்கள், அவர்கள் சிலைகளை சேதைப்படுத்துவார்கள். இதெல்லாம் சின்ன புத்திக்காரர்கள். இவங்களுக்கு அந்த உணர்ச்சியே கிடையாது, பெரியாரை பேணுவோங்கிற உணர்ச்சியே கிடையாது. அதனால் இவங்களுக்கு பெருமை கிடைக்கவே கிடைக்காது. மாறாக பெரியார்களை பேணினால் நமக்கு பெருமை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் இந்த குறளை சொல்கிறது அற்புதமான குறள். சிறியார் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை பேணிக்கொள்வேம் என்னும் நோக்கு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், மிஷினை தலைவலி வழியை கிடமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு விளையும் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.